நீ சொன்னால் எந்த நெஞ்சம் கையை கட்டி நிக்காதா நீ கொஞ்சி பேச. நீங்க எவ்வளவு கோழி சுக்கா சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி கோழி சுக்கா சாப்பிட்டுருக்கீங்களா? இனிமே சாப்பிடுங்க. ஏதாவது நான் வந்துட்டேன்ல. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செஃப் பார்த்திபன். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது மல்லி கோழி சுக்கா எப்படி செய்யலாம் பார்த்தலாமா? வாங்க. கடாய் எடுத்து வச்சு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமா சோம்பு, மிளகு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு 3 குண்டு மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு முழு வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிடுங்க. ஈரப்பதம் போன பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடுங்க. 250 கிராம் சிக்கன் சேர்த்துக்கலாம், அதாவது 1/4 கிலோ. உப்பு தேவையான அளவு. தக்காளி அரை தக்காளி போதும், ஏன்னா புளிக்க ஆரம்பிச்சது இல்லைனாக்கா. மல்லித்தூள் 1 டீஸ்பூன். சிக்கன் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு சேர்த்து ஒரு அரவை அரைச்சி சேர்த்துக்குங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. அதுக்குள்ள நான் போய் ஒரு டீயை போட்டு வந்துடுறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கனை வந்து சுக்காக்கு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க, நல்லா சுரண்டுங்க. பெப்பர் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுவல் கிண்டுற மாதிரி கிண்டுங்க, அப்ப நல்லா இருக்கும். நம்மளோட மல்லி கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த மல்லியோட மைல்டான பிளேவரும் பெப்பரோட ஸ்பைசியான பிளேவரும் சேர்ந்து வரும்போது மனசுல ஒரு மனமே உண்டாக்கிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்சவங்க ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்க செஃப் பார்த்திபன். தேங்க்யூ.